ஃபர்ஸ்ட் என்பிஏங்கிறது வந்து என்னது loan that is overdue for more than 90 days 90 நாளைக்கு மேல ஒரு லோன் வந்து பே பண்ணாம இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த லோன் வந்து என்பிஏ கேட்டகரிக்கு போயிடும் ஆக்சுவலா இந்த லோன் எல்லாமே பேங்க்குக்கு வந்து ஒரு அசெட் அதுனா சொத்து ஆக்சுவலா லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த லோனே கிட்டத்தட்ட பேங்கோடைய சொத்து தான் அது பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் இன்ட்ரெஸ்டோடி அந்த அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்டோடி சேர்ந்து வந்து அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் ஓகேவா சோ அது முக்கியமான அசெட் ஃபார் தி பேங்க் வந்து என்னது லோன் தான் for banks a loan is an asset because the interest we pay on these loans is one of the most significant source of income for the bank பேங்க்குக்கு நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் வந்து என்னது பேங்க் லோன் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றது அவங்களுடைய ஒரு முக்கியமான இன்கம் சோர்ஸா வந்து இருக்குது ஓகே ரைட் கேட்டகரிஸ் ஆஃப் என்பிஏ சார் 90 டேஸ்க்கு மேல ஒருத்தர் வந்து என்ன ஆறாரு அதாவது 90 நாளைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணலாம் அந்த லோன் வந்து என்பிஏ கேட்டகரிக்கு போயிடும் இப்போ சப்போஸ் அவர் வந்து ஒரு 12 months பே பண்ணாம இருக்கிறார் அப்படினா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணாம இருக்கறார்னா அதுவும் என்பிஏ தான் பட் ஆனா அது எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணிருப்பாங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ் அப்படினு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க more than 12 months 12 மாசத்துக்கு மேல அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலயே அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பே பண்ணலனா அந்த என்பிஏ க்கு பேர் வந்து என்னதுன்னா டவுட்ஃபுல் அசெட்ஸ் அதுக்கு அடுத்து லாஸ் அசெட் மூணாவது கேட்டகரி வந்து என்ன லாஸ் அசெட் அப்படினா ஒரு வருஷத்துக்கு மேல ஆயாச்சு அந்த லோன் வந்து என்ன ஆகாது அந்த லோன் வந்து திருப்பி எந்த வகையிலயும் நம்மளால கலெக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கற பட்சத்துல அந்த லோன் அசெட் வந்து என்ன பண்ண அந்த என்பிஏவை லோன் அசெட்ஸ் அப்படினு சொல்லிட்டு வச்சிருவாங்க லோன் அசெட்ஸ் இல்ல லாஸ் அசெட்ஸ்னு வச்சிருவாங்க லாஸ் மொத்தமாவே லாஸ் தான் எப்படி அந்த கம்பெனி கிட்ட இருந்து நம்மளால லோன் கொடுத்திருக்கோம் நம்ம அந்த கம்பெனி கிட்ட இருந்து எப்படி நம்மளால ரெக்கவர் பண்ண முடியாது அப்படிங்கற பட்சத்துல அந்த அசெட் வந்து எந்த கேட்டகரியில வச்சிருவாங்க லாஸ் அசெட் அப்படிங்கற கேட்டகரியில வச்சிருவாங்க சோ பேங்க் வந்து லோன் கொடுக்கிறது சகஜம் தான் பட் ஆனா லோன் கொடுக்கும்போது 90 டேஸ்க்கு மேல அதாவது 90 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாம இருக்காங்க அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு அது வந்து என்பிஏ கேட்டகரியில வந்துரும் ஒரு வருஷத்துக்கு பே பண்ணாம இருக்காங்கன்னா அது சப்ஸ்டாண்டர்ட் அசெட் கேட்டகரியில வந்துரும் ஒரு வருஷத்துக்கு கீழ பே பண்ணாம இருக்காங்க within 12 months அப்படினா 1 இயருக்கு கீழ ஒரு வருஷத்துக்கு மேலயே வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் பே பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு வேற டவுட்ஃபுல் அசெட் அதுக்கு அடுத்து ஒரு வருஷத்துக்கு மேல 2 வருஷத்துக்கு மேல அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கற பேங்க் தெரியற பட்சத்துல அதுக்கு பேர் வந்து என்னது லாஸ் அசெட் அப்படினா ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட வந்து லோன் வாங்கி இருக்காரு ஓகே ரைட் அவருடைய சொத்தை வித்தாது நம்மளுடைய லோனை வந்து கலெக்ட் பண்ணிரலாம் அவருடைய அசெட்டை வித்தாது நம்ம கொடுத்த லோனை வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிரலாம் அப்படி நினைக்கும்போது அவருடைய அசெட்டை வித்தா கூட நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கூட கலெக்ட் ஆகாத பட்சத்துல அந்த அசெட்டை எந்த கேட்டகரியில வைப்பாங்க லாஸ் அசெட் அப்படிங்கற கேட்டகரியில வைப்பாங்க பட் இது எல்லாமே பேங்க் வந்து லோன் கொடுக்கும்போது இந்த கேட்டகரிஸ்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க லோன் கொடுக்கும்போது லோன் கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ரீபே பண்ணால என்பிஏ கேட்டகரியில வந்துச்சுன்னா என்பிஏ கேட்டகரியில உள்ள லோன்ஸை இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க இந்த மூணு கேட்டகரியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க சரி